ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 9வது மாதத்தை நாம் துவங்கும் போது நம்மோடு கர்த்தர் பேசும்படியாய் சொன்ன வார்த்தையை தான் நாம் தொடர்ந்து மாதம் முழுவதும் தியானிக்கிறோம். அந்தபடி நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியிலிருந்து தான் நாம் வேதத்தை வசனத்தை தியானிக்க போகிறோம். தயவுசெய்து கவனிக்கணும். ஸ்தோத்திரம். என்சிசி கேம்ப் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு என்சிசி வகுப்புகள் நடத்துவார்கள். இந்த என்சிசி வகுப்பு கேம்ப் போடுவாங்க கல்லூரிகளிலே பயிற்சி கொடுப்பதற்காக. ஸ்தோத்திரம். என்சிசிக்கு துப்பாக்கி சுடுற அந்த பர்மிட்லாம் உண்டு ஸ்கூல்ல படிக்கும்போது. என்சிசியில் நீங்க இருந்தீங்கன்னா காலேஜில் ஸ்தோத்திரம் அந்த துப்பாக்கிகளை வைத்து பயிற்சி செய்யும்படியாக கேம்புகள் நடக்கும். அப்படி நடந்த ஒரு கேம்ப்ல நான் கண்ட ஒரு காட்சி என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல அந்த காலேஜ்ல எத்தனை கேட் இருக்குதோ அத்தனை கேட்லயும் ரெண்டு பேர் சென்ட்ரியா போடுவாங்க. துப்பாக்கி வச்சு நிக்கணும் நைட் எல்லாம். கவனிங்க. ஸ்தோத்திரம். ரெண்டு பேர் சென்ட்ரி போடுவாங்க. அந்த சென்ட்ரினா என்னன்னா துப்பாக்கி வைத்து கொண்டு நிக்கணும். ஸ்தோத்திரம். இரவு நேரம் ஃபுல்லா நிக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி இரவு நேரத்துல நிற்கும் போது அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த என்சிசியினுடைய மேனேஜர் அல்லது சூப்பர்வைசர் பார்வையிடும்படி வருவார். எப்போ வருவார், எப்படி வருவார்னு தெரியாது. அவங்க நின்று கொண்டிருக்கிற அந்த பொசிஷனை பார்த்து அவர்களுக்கு மார்க் வழங்குவார். கவனிக்கணும் நல்லா. ஸ்தோத்திரம். எப்போ வருவார் என்று தெரியாது இருக்கிறதுனால இரவு முழுதும் அவர்கள் ரொம்ப அலாட்டா துப்பாக்கி கரெக்டா வச்சுக்கின்னு ரொம்ப ஸ்டடியா நிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அப்புறம் மார்க் போட்ட பிறகு தான் தெரியும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தின் ஜனமே, ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான அடுத்த நாட்டு ஜனங்கள் தேசத்துக்குள்ள வராதபடிக்கு தடுப்பதற்காக இந்த என்சிசில அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. இந்த என்சிசி ட்ரைனிங்ல பாஸ் பண்ணவங்க அல்லது நல்ல மார்க் எடுத்து ஸ்தோத்திரம் அந்த என்சிசியை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு இந்திய அரசாங்கத்துல அந்த படையில ஸ்தோத்திரம் தரைப்படையில வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து முதலாவது எங்க போடுவாங்க தெரியுமா? காஷ்மீர்ல போடுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல தான் போடுவாங்க. காஷ்மீர் பகுதியில் அவங்கள போடுவாங்க. அந்த காஷ்மீர் பகுதியில அந்த படையாக இல்ல ஸ்தோத்திரம் ராணுவ வீரராக பணிபுரிவது சாதாரண காரியம் இல்லை. ஸ்தோத்திரம். பணி பொழிந்து கொண்டே இருக்கும். அங்க பணி புரிந்த ஒரு அருமையான மனிதர் ஸ்தோத்திரம் விஆர்எஸ்ல ரிட்டையர்ட் ஆயிட்டு பட்டாபிராம் பகுதியில நான் ஊழியம் செய்யும் போது என்னோடு கூட மூப்பனாரா இருந்தார். அவர் இந்த கதையெல்லாம் சொல்லுவார். அவர் சொன்ன கதை தான் இது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த காஷ்மீர் பகுதியில எதுக்கு போடுறாங்க ட்ரைனிங் அப்படின்னா, ரொம்ப அலர்ட்டா, ரொம்ப விழிப்பா, ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வேலையை செய்யணும். பனி பொழிந்து கொண்டே இருக்கும். அதனால துப்பாக்கி வைத்து கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருக்கணுமா. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல நின்னா பனி மேல விழுந்து மூடிடும், செத்து போயிடணும். ஆமென். அதனால தூங்காம விழிப்பா என்ன பண்ணோம், அங்கேயும் இங்கேயும் உலாத்தி கொண்டிருக்கணும். மேல பனியை தட்டி தட்டி விட்டுட்டு எதிரி வரானான்னு அதையும் பார்த்துன்னு இருக்கணும். பனி மேல விழுந்துற போதுன்னு அதையும் பார்த்துருக்கணும். ஆமென். இதெல்லாம் நீ செய்ய போறன்றதுக்காகத்தான் என்சிசில என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம் சென்ட்ரி போட்டு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எப்போதும் அலர்ட்டா இருக்க வேண்டிய பணிக்கு நீ போகிறபடினாலே எதிரி நாட்டு ஜனங்கள் எப்பொழுது மேல படையெடுப்பார்கள் என்பது தெரியாது இருக்கிறபடினாலே எப்பொழுதும் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர்களுக்கு என்சிசியில் அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டதை நான் அறிந்து கொண்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். அவர்களை காட்டிலும் ஸ்தோத்திரம் அடுத்த நாட்டு ஜனத்தின் அந்த படைக்கு காட்டிலும் நம்மை எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பிசாசுக்கு நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஆமென். அதை அவன் ரொம்ப சபையில தான் செய்வான். ஸ்தோத்திரம். சபையில தான் சோம்பல், அசதி, கொட்டாவி, கனநித்திரை, நாவி. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை எப்படியும் கேட்டக்கூடாது என்று சொல்லுகிறபடி உங்க மைண்ட திசை திருப்பி கொண்டே இருப்பான். தேவ ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். கொட்டாவி வருதா? இயேசுவின் நாமத்துல ஒரு நிமிஷம் கண்ண மூடி கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு என்னை ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, பிரித்து விட முடியாது என்ற அந்த முனைப்பு ஜாக்கிரதை இருக்கணும். அலர்ட்டா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லணும். உங்களால கர்த்தருடைய வார்த்தை இடைவிடும் போது அப்பதான் நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. அப்பனா எல்லாருக்குள்ளேயும் சோம்பல் இருக்கிறது, அசதி இருக்கிறது, நித்திரை மயக்கம் இருக்கிறது, கன நித்திரை ஆவி இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஸ்தோத்திர. தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க.
எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸ்தோத்திரம். என்னை விட ஆண்டவருக்கு பிடிக்காது. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை உங்களாண்ட வரும்போது என்ன பண்ணணும்? அல்லேலூயா சொல்லணும். ஆமென். ஆமா, அப்படியே பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு வாலிபர் கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆசி சபையில போயிருந்தார். ஆண்டவர் அவரை தொட்டார், ரட்சிக்கப்பட்டார். ஆமென். இப்ப ஃபாதர் பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயான்னு ஆட்சியில அல்லேலூயா சொல்லக்கூடாது. ஆட்சியில அல்லேலூயா சொல்லக்கூடாது. ஃபாதர் உற்சாகமா பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயான்னு ஸ்தோத்திரம். ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்கும். அவர் எதையும் பார்க்க மாட்டாரு. அவர் மேல ஆண்டவருடைய வார்த்தை பேசினா அல்லேலூயான்றுவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியே நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் பிஷப் அவங்க சர்ச்சுக்கு விசிட் வராரு. ஸ்தோத்திரம். ஃபாதர் போய் அந்த பிரதரை கூப்பிட்டு, தயவுசெய்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபாதர் பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயா சொல்றாரு, என் மானம் போயிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆர்சியில் என்ன பண்ண மாட்டோம் நாங்க? அல்லேலூயா சொல்லவே மாட்டோம். ஸ்தோத்திரம். தயவுசெய்து இன்னைக்கு பிஷப் பேசும்போது உனக்கு அல்லேலூயா வரும், ஆனா தயவுசெய்து என்ன பண்ணாத, சொல்லாத. ஒருவேளை நீ அப்படி சொல்லாத உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டீனா, ஸ்தோத்திரம், 1000 ரூபாய் இந்த செருப்பு, லெதர் செருப்பு உனக்கு கொடுத்துடுறேன். ஆமே, எவ்வளோ? 1000 ரூபாய் லெதர் செருப்பை உனக்கு கொடுத்துடுறேன், தயவு செய்து மானத்தை காப்பாத்துட்டாரு. ஆமே. சர்வீஸ் நடந்தது, சர்வீஸ் தொடங்கியது. பிஷப் வந்தார், செய்தி கொடுக்க ஆரம்பிச்சார். முன்னாடி உட்காந்து பிஷப் பேசுறாரு, ஏசு நல்லவர், அப்படியே எழுந்துப்பாரு அல்லையா சொல்றதுக்கு. அவர் உடனே அங்க வந்து செருப்பு எடுத்து காட்டுவாரு. ஆமே. உடனே கம்மன் உட்காந்துக்கிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. திருப்பி பிஷப் நல்ல உற்சாகமா, ஏசு அற்புதர், ஏசு அதிசயங்களை செய்வார்னு சொல்லும் போது இவரால் அடக்க முடியாது. அல்லேலூயான்னு அப்படி எழுந்துப்பாரு. உடனே அங்க பாதரு செருப்பு எடுத்து காட்டின உடனே அப்படியே உட்காந்துப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியே போய் நின்று ஒரு கட்டத்துல இவரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்து அல்லேலூயான்ட்டார். ஆமே. சொல்லிட்டு கூட இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, எந்த செருப்பையும் அல்லேலூயாவை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ட்டாரு. ஆமே. கையை தட்ட மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். எந்த செருப்பும் உங்க அல்லேலூயாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு உற்சாகம் வந்தா அல்லேலூயா சொல்லணும், வந்தா சொல்லிடணும். ஆமேன். ஆமா, சொல்லிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிற இடத்துல தான் தேவன் பிரியமா இருப்பார். உங்களாண்ட கர்த்தர் பேசுறாரு, உங்களை நிறைவேற்றாருன்னு சொல்லும் போது எந்த செருப்பு உங்களை தடுத்தாலும் அல்லேலூயா சொல்றதை விட்டுறாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பைபிள் எடுத்துப்போம். அப்படி நீங்க எடுத்து சரியானபடி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வசனம் மறக்கவே மறக்காது. ஏன்னா இந்த வசனத்தை கண்டிப்பா அவங்க மனசுல பதிய வச்சுட்டு தான் நான் ஸ்தோத்திரம் அடுத்த காரியத்துக்கு போறேன். அந்தபடி 2 மாசம் 2 வசனத்தை உங்க மனசுல பதிய வச்சுட நம்புறேன். ஸ்தோத்திரம். இந்த மாசத்துல இந்த வசனத்தை உங்களுக்கு பதிய வைக்கும்படியாக கர்த்தர் இடத்துல சொல்லி சபைக்கு சொல்லும்படியாக சொன்ன வசனத்தை போன வாரம் ஸ்தோத்திரம் திங்கட்கிழமை நம்ம 1ஆம் தேதி சர்வீஸ்ல பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பயப்படாதே. இதோட 2வது முறை நான் வந்து இந்த வார்த்தை சபைக்கு சொல்லும்படி எனக்கு சொல்லப்படுகிறது என்றால், இங்கு அநேகர் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். ஜூலை மாசம் அதுதான் சொன்னார், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆமீன். இன்னைக்கும் அதை சொல்றாரு அப்படின்னா ஸ்தோத்திரம். ஏன் திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னா, பயப்படுகிறவர்கள் இங்கு உண்டு என்பதனால. யார் பயப்படுவார்கள்? தேவனை விசுவாசிக்காதவர்கள். அப்ப தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் வருகைக்காக நினையாத நேரத்தில் வருவார்னு பண்ணார் காலையா. ஆயத்தமா இருக்கிறோம்லாம் சொல்றோம், ஆனா பயத்தையும் கூட வச்சுக்கின்னு இதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை, அவர்கள் 2ஆம் மரணமாகிய நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பயம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. இப்ப வசனம்லாம் நீங்க படிக்க வேணாம். இந்த செய்தியோட சாராம்சம் 1ஆம் தேதி நம்ம குரூப்ல இருக்குது, அதை போய் கேட்டுங்க. மறுபடியும் நான் அதை சொல்ல போறது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயப்படாதே, பயப்படவே கூடாது, பயம் இருக்கவே கூடாது. பயம் இருக்கிறவர்கள் சபைக்கு வரக்கூடாது. ஏன்னா விசுவாசிகளுக்கு பயம் இருக்காது. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்களுக்கு பயம் இருக்காது, அவிசுவாசிகளுக்கு தான் பயம் இருக்கும். நீங்க விசுவாசிகளா இருந்தால் பயப்படாதபடி வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை நம்பணும்.
ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நம்புறாங்களா? இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கருத்தை வைத்து காட்டுக்கு போகலாம். கூட ஆண்டவருக்கு நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்க கூட இருந்தா இப்படி ஒழுங்கினமா இருக்கவே மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். நம்புறீங்க, நல்லது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்க கூட இருந்தா, கடந்த வாரத்துல பார்த்தோம். ஸ்தோத்திரம். ஓப்னி பிணைகாசோட ஆண்டவர் இல்ல, அதனால அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு வந்தாங்க. எதுக்காக? கொப்பரையில வேகிற பதமான கரிய சாப்பிட்றதுக்கு, அழிந்து போகிற போஜனத்துக்காக மட்டும் எங்க வந்தாங்க? ஓப்னி பிணைகாசம். போன வாரம் செய்தி கேட்டீங்களா? ஞாபகம்தா? ஓப்னி பிணைகாசம் எதுக்கு வந்தாங்க சர்ச்சைக்கு? அழிந்து போகிற கறி சாப்பிட்றதுக்காக. ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஆலயத்துல வந்தபோது இல்ல, ஸ்தேவான் ஆண்டவருக்கென பந்தி விசாரிப்பு வேலை கொடுத்திருந்தாலும் அவனோடு கூட கர்த்தர் இருந்தபடியினாலே பந்தி விசாரிக்கிற வேலை முடித்த பிற்பாடு அவன் சும்மா இல்ல, என்ன பண்ணா? தெருக்களிலும் வீதிகளிலும் போய் இயேசுவே ஆண்டவர் என்று சொன்னான். நான் சொல்றேன், நீங்க போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லல. ஸ்தோத்திரம். உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடித்த பிற்பாடு, உலக பிரகாரமான வேலைகள் முடித்த பிற்பாடு, நீங்கள் ஆலய ஆராதனைகளை மனதில் வைத்து ஆலயத்துல வரலாமே. உண்மையாய் தேவனோடு இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறவர்கள் ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. எதையாவது வேங்க பாஸ்டர்னு நச்சரிப்பாங்க. நாங்க எப்பவும் சர்ச்சிலே இருக்கணும், ஆண்டவர் கூடவே இருக்கணும், வீட்டுக்கு போனா முடியல. உண்மை இது. ஆமே, வீட்டுக்கு போனா முடியாது. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம்னா முடியாது. ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கலாம்னா முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பிசாசு கொடுத்துன்னு இருப்பான். ஆனா தேவ சமூகத்துல வந்தா அதெல்லாம் ஃப்ரீ ஆகி தேவனோடு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் என்பதனால, தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் வேலையை முடித்து லீஷரா இல்லாம அந்த வேலை பகுதியையும் அடுத்த நேர பகுதியையும் கர்த்தருக்காகவே செலவிட்டபடியினாலதான் ஸ்தேவானை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுடைய கொலையின் நிமித்தமாக சவுல் பவுலாக மாற்றப்பட்டு சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அழிந்து போகிற போஜனத்திற்காக மட்டும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் நீங்கள் ரொம்ப ஸ்தோத்திரம் பரிதவிக்கப்பட்டவர்கள் வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒரு வாலிப செல்லங்க, வாசிங்க. அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக அல்ல, அழிந்து போகிற ட்ரெஸ்ஸுக்காக அல்ல, அழிந்து போகிற வீட்டுக்காக அல்ல, அழிந்து போகிற பணத்துக்காக பொருளுக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகி தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். அழிந்து போகிற போஜனத்துக்காக மட்டும் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா நீங்க ரொம்ப பரிதபிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் சபைக்கு வர்றது ஸ்தோத்திரம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விடாது. ஸ்தோத்திரனை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, அதனால தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நம்புங்க முதல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பயம் உங்களை விட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உங்களோடு தான் இருக்கிறார். மத்தேயு 28:20 ஆண்டவர் சொல்லுவார், இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் ஸ்தோத்திரம். யோசுவா 1:5 சொல்லுவார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஸ்தோத்திரம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது ஸ்தோத்திரம் அக்கினியில் நடந்தாலும் எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு விலகிறதே இல்லை, உன்னை கைவிடுகிறதே இல்லைன்னு சொல்றாருங்க. அப்புறம் ஏன் நமக்குள்ள பயம் வருதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசியாதபடினாலே. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தை உங்களாண்டதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் பயப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பயத்தினால் உங்களுக்குள்ள திகில் இருக்கிறதா? பயப்படாதே, நான் உன் தேவன். நான் யார் தெரியுமா? ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், வானத்தையும் பூமியும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இயக்குகிற நான் உன் தேவன். நீ ஏன் திகைகிறாய் மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவேளை உங்களுக்குள்ள பலவீனத்தின் நிமித்தமாய் பயம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன்.
நான் உனக்கு சகாயமும் செய்வேன். சகாயம்னா ஹெல்ப். நான் உனக்கு உதவியும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்றது மாத்திரமல்ல, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே இயேசுவின் நாமத்திலே பலிப்பதாக. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயம் நமக்குள்ள இருந்தா நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்துல. பயப்படவே கூடாது. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே, பயமுள்ள ஆவி இல்ல, பயமுள்ள ஆவி இல்ல. ஸ்தோத்திரம். நல்லா நீங்க மைண்ட்ல பதிய வச்சுங்க. தேவனை விசுவாசிங்க, தேவனை நம்புங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கி அண்ட சராசரங்களை படைத்து நமக்காக ஜீவனை கொடுத்து உயிர்த்த இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் மேல இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். எபேசியர் 4:6 சொல்லுது. இது ஒரு நாள் நீங்க மறந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை உறுதியா நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எல்லாமே நம்ம 1ஆம் தேதி பேசி இருக்கிறோம். நீங்க தயவு செய்து நீங்க அதை போய் கேட்டுங்க. மறுபடியும் நான் அதை பேசினா இன்னைக்கு சொல்ல வேண்டிய செய்தி சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கூட பாதி தான் சொல்ல போறேன். டைம் ஆல்ரெடி போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தாரு? ஸ்தோத்திரம். கொலப்பாக்கம் அட்வான்ஸ் சபைக்கா? 8வது வசனம் வாசி. 41:8. ஏசாயா 41:8. என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாக ஆபிரகாமின் சந்ததியே, நீ பயப்படாதே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும்? யாருக்கு இந்த வார்த்தை பலிக்கும்னா, நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா, தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபா இருந்தா, உங்களுக்கு பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாது. நீங்க யாக்கோபா இல்லைன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்காது. ஏசாவா இருந்தா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் இது மட்டும் கிடையாதுங்க. எத்தனை 3000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எல்லாமே யாக்கோபுக்குரியது. ஆமென். இந்த 41:10 மட்டும் கிடையாது. எந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பழைய ஏற்பாட்டுல படித்தாலும் அந்த எல்லா வாக்கு தத்தத்தையும் யாருக்கு தான் கொடுத்திருக்கிறார்? யாக்கோபுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனா யாருக்கு கொடுத்திருக்கணும்? ஏசாவுக்கு. இந்த ஏசா யாக்கோபு யாருங்க? யாக்கோபுடைய பசங்களா? ஏசா யாக்கோபு யாரு? ஈசா கூடிய பசங்க. ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுடைய பையன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை 100 வயதுல பெற்றான். ஸ்தோத்திரம். 40 வயசு ஆகும்போது கல்யாணம் பண்றாரு ஈசாக்கு ரெபேக்கால. ஸ்தோத்திரம். அவன் பிள்ளை பெறும்போது 60 வயசு. 60 வயசுல ஏசாவையும் யாக்கோபையும் பெற்றெடுத்தான். ஒரே பிரசவத்துல 2 குழந்தைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் பிறந்தது ஏசா, 2வது பிறந்தது யாக்கோபு. முதல் பிறந்தவனுக்கு தான் ஸ்தோத்திரம் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா இங்க ஆண்டவர் ஏசாவுக்கு கொடுக்கல, யாக்கோபு கொடுக்கிறார். கவனிங்க. நீங்க ஏசாவா இருந்தா இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு பலிக்காது. ஸ்தோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிக்கிற போது, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை யாராவது ஒருவர் வாசிப்போம். மல்கியா 1-2-3. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். என்ன பாருங்க, அலட்டாருங்க. ஸ்தோத்திரம். தடவத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அங்கேயே போட்டுருவோம் மேக்சிமம். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆனாலும் நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையே. ஏங்க வெறுக்கணும் ஏசாவை? ஏன் ஏசாவை ஆண்டவர் வெறுக்கணும்? தெரிஞ்சினமா தெரிஞ்சு கூடாதா? யாக்கோபை ஏன் சிநேகிக்கணும்? தெரிஞ்சினமா தெரிஞ்சு கூடாதா? அப்படி தெரிந்து கொண்டால் தான் வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பலிக்கும். அப்படின்றதுனால நீங்க தயவு செய்து ஆதிகாமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு வரணும். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போதுதான் அங்க என்ன நடக்குது, ஏசாயாவுடைய ஹிஸ்டரியை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டு நாம் ஃபாலோ பண்ண முடியும். இந்த வாக்கு தத்தங்களை சொந்தமாக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதலாவது 26வது அதிகாரத்துல 29வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 26-29.
25 26மா 29. ஆ ஆ ஆ ஆ போதும். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். பைபிள் ஹிஸ்டாரிக்கல் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நல்ல விசுவாசியா இருந்தா ஸ்தோத்திரம் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏசா யாக்கோபு 2 பேரும் ரெட்டை பிறவிகள்னு சொன்னேன். இந்த ஏசா வந்து வேட்டை ஆடுவதிலே வல்லவன். ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபு கூடாரவாசி. ஸ்தோத்திரம். அம்மா பிள்ளை யாக்கோபு, ஏசா அப்பா பிள்ளை. ஏன்னா ஏசா வேட்டையாடி கொண்டு வருவது யாக்கோபுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துதான். அதனால ஏசாவை ரொம்ப நேசித்தான் யாக்கோபு. ஆமென். ஸ்தோத்திரம். ஈசாக்கு ரெபெக்கால் ஸ்தோத்திரம் தான் கூடவே வச்சுக்கின்னு பொம்பளை குழந்தை இல்லைல்ல, அதனால யாக்கோபு என்ன பண்ணுச்சு, பொம்பளை குழந்தை மாதிரியே கூடவே வச்சுக்கின்னு கூழ் காசத்துக்கு குழம்பு காசத்துக்குலாம் சொல்லி கொடுத்து ட்ரைன் அப் பண்ணிக்கின்னு அம்மா செல்லம்மா வளர்த்துச்சு யாக்கோபு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு ஏசா தான் களைத்து போய் வராரு. ரிட்டர்ன் வேட்டையாடிட்டு அம்பட்சி மானு அதெல்லாம் ஆச்சு அதெல்லாம் கொண்டாந்து அப்பாவுக்கு நல்லா டேஸ்டா சமைச்சு கொடுப்பாரு. ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு வரும்போது களைத்து போய் வருகிறார். அதை தாங்க சொல்லுது ஸ்தோத்திரம் 29. ஒரு நாள் ஏசா வெளியில இருந்து களைத்து போய் வந்தபோது ஏசா வீட்டுல இருக்கிறார் இல்லையா, அவர் பயற்றம் கூழை சமைத்து கொண்டிருக்கிறார். கூழ் காய்ச்சி நிற்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இவர் டயர்ட்ல வந்து டே எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் கூழ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்தோத்திரம் யாக்கோபுகளே கொஞ்சம் கவனிங்க, அவன் எங்க கைய வச்சான் தெரியுமா, அடிமடியில. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இது யார் கொடுத்த ஞானம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போட்டால், சேஷ்ட புத்திரனா முதல் குழந்தைக்கென கிடைக்கிற ஆசீர்வாதம். இப்ப ஏசாவின் இடத்துல அது இருக்குது. அடுத்தபடியா சந்ததியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசாவை தான் தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கு, ஈசாக்கு அடுத்தது யாரு, ஏசாவை தெரிஞ்சுக்கணும். அதுதான் சிரேஷ்ட புத்திர பாகம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இது யாக்கோபு ஞானமா இருந்தபடினாலே இப்ப ஏசாவிடத்துல கேட்கிறான், உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுனா இவன் அலர்ட் ஆயிருக்கணுமா ஆயிருக்கூடாதா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. சிரேஷ்ட புத்திர பாகம் என்றால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பங்கிடும் போது ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். சிரேஷ்ட புத்திர பாகம்னா என்னது, முதல் பிறந்த குழந்தைக்கு இன்னைக்கே சட்டம் இருக்குது. உங்க வீட்டுல 3 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறீங்க அப்படின்னா உங்க சொத்தை உங்க அப்பாவுடைய சொத்தை 3ஆ ஷேர் பண்ணும்போது 4ஆ ஷேர் பண்ணி 2 பாகத்தை மூத்த அண்ணனுக்கு கொடுக்கணும், அடுத்த ஒரு பாகத்தை தான் ஸ்தோத்திரம் தம்பிங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு அப்படிதான் கொடுத்தாங்க. எங்க அண்ணன் மூத்த அண்ணன் 2 ஷேர் எடுத்துக்கினாரு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு அண்ணனுக்கு எனக்கும் ஸ்தோத்திரம் ஒரு ஷேர் தான் கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இது உலக பிரகாரமாய் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சட்டப்படி கூட நீங்க இதை எடுக்கலாம், சட்டத்திலே இருக்குது சிரேஷ்ட புத்திர பாகம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இது உலக பிரகாரமாக. ஆவிக்குரிய ரீதியில் அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஈசாக்குக்கு அப்புறம் ஏசா தான் வரணும், அவன் சிரேஷ்ட புத்திரமாக அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொண்டவன் என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னா, அவன் தான் குடும்பத்துக்காக ஆசாரியனிடத்துல போய் பலி செலுத்துகிற உரிமையை பெற்றவன். ஆமே. இந்த சர்ச்சைக்கு போகும்போது பலி கொண்டு போனோம்ல, அதை யார் கொண்டு போனோம், மூத்த புள்ள தான். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பலி செலுத்துகிற ஒரு ஆசாரியனுடைய அந்த அந்தஸ்துல இருக்கிறது தான் இந்த சிரேஷ்ட புத்திர பாகம். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவன், பலி செலுத்துறவன் தாங்க பிரியமானவன். இந்த ஏசா போய் பலி செலுத்துகிறதுனால ஏசா ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனா இருந்தான். அந்த பிரியத்தை நம்ம சைடு திருப்பும்படி தான் மல்கியால வாசித்தான் இல்லையா, ஸ்தோத்திரம். ஏசாவையோ நான் வெறுத்து யாக்கோபை நான் சிநேகித்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா. எதுக்காக, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் தந்திரமா பண்ணிட்டான். கூழ் வேணும்னா அந்த வேல்யூ தெரியாத ஏசா, சிரேஷ்ட புத்திர பாகத்தின் மதிப்பு தெரியாத ஏசா, சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன சொல்றான் தெரியுமா, அலட்சியம் பண்றான். நானே சாவ போறேன், ஒருவேளை சாப்பிடலன்னா செத்துரு வராமா, ஒருவேளை சாப்பிடலன்னா செத்துரு வராமா. செத்துருவீங்களா? அவன் சொன்னது பேரு, நானே சாக போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு, எடுத்துக்கோ, எனக்கு சாப்பாடு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தினுடைய வேல்யூவை அசட்டை பண்ணினான். அந்த வேல்யூ அவனுக்கு தெரியல, அதை அசட்டை பண்ணினான் என்று சொல்லி எபிரேயர் 12 வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 12வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அங்கே அழகா எபிரேயர் ஆக்கியோன்னு எழுதுகிறார்.
ஸ்தோத்திரம். வாசிங்களேன். ம், ம். ஆ, ஆ. 15, 16. ஆ, ஆ. வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாவை யாருன்னு பைபிள் சொல்லுது? சீர்கெட்டவன். சீர்கெட்டவனாகி ஏசாவை போல நீங்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய வேல்யூ மிக்க சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அதனாலதான் ஏசாவை கர்த்தர் வெறுத்தார். வேல்யூ தெரியாத ஆளு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. குரங்கு கிட்ட பூ மாலை கொடுத்தா என்ன பண்ணோம்? இப்ப நாமளும் ஏசா மாதிரி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் வேல்யூ தெரியாம இருந்தா நம்மளையும் வெறுத்துருவாரு. யாக்கோபா மாறணும். சேஷ்ட புத்திர பாகத்தின் வேல்யூ நமக்கு தெரியணும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், யாக்கோபாய் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய வேல்யூ அறிந்திருக்கணும். யாக்கோபு அறிந்திருந்தா அதனாலதான் அதை கேட்டான். எவ்வளவு கேட்டிருக்கலாம்ல, ஸ்தோத்திரம். ஆனா கரெக்டா எதை கேட்டான்? ஏன்னா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய வேல்யூ மதிப்பு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பின் வேல்யூ நமக்கு தெரியாம அந்த ரட்சிப்பை நம்ம அலட்சியம் பண்ணி கொண்டிருந்தால் உங்க ரட்சிப்பை புடுங்கி வேற ஆளு குட்டுருவாரு. ஒழுங்கா இருக்கணும். ரட்சிப்பின் வேல்யூ தெரிஞ்சு வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நான் மார்த்தட்டி சொல்லுவேன், மோடி கிடையாதுங்க. ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிக்குதுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு கட்சிக்குதுங்க. அது எவ்வளவு பெரிய வேல்யூன்னு அதை ருசிச்சா தான் தெரியும். ரட்சிப்பு சாதாரணது இல்ல. தெருக்களிலும் வழிகளிலும் சந்திகளிலும் கேட்பார் இருந்த நம்மை கொண்டு வந்து என்ன பண்ணாருப்பா? ராஜாவின் பந்தில சாப்பிட வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மேவிபோசேத் படம் காட்டின பாருங்க. ஸ்தோத்திரம். அவனை தான் ரட்சிப்புக்கு உதாரணமா சொல்றது. 1 சாமுவேல் 7, 2 சாமுவேல் 4 இருக்குது. வீட்டுல போய் வாசிங்க. நான் கதையா சொல்லிடுறேன். கவனிங்க 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 கவனிங்க. யோனத்தானும் தாவீதும் ரொம்ப சிநேகிதர்கள். சவுல் யோனாத்தானுடைய பையன், சவுலுடைய பையன் யோனாத்தான். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்போ தாவீது ராஜாவான பிற்பாடு ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. சவுலின் குடும்பத்துக்கு நான் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்படி சொல்லும் போது சீபா என்கிற வேலைக்காரன் சொல்லுகிறான், யோனாத்தானுக்கு கால் முடமான ஒரு பையன் இருக்கிறான். மேவிபோசேத் அவனுக்கு பேரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சண்டை நடக்கும் போது தாதி தூக்கின்னு ஓடனா அவ கீழே போட்டு கால் முடமாயிடுச்சு. உடனே அவனை கொண்டு வருவான். சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ராஜா அரண்மனைக்கு மேவிபோசேத் கொண்டு வரப்படுகிறான். கால் வழங்காதவனாய் முடவனாய். ஸ்தோத்திரம். இந்த மேவிபோசேத் தான் நீங்களும் நானும். கவனிங்க. இப்ப ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். ஸ்தோத்திரம். மேவிபோசேத்தேன்னு சொல்லி ராஜா அன்போடு அவனை அழைக்கும் போது இந்த மேவிபோசேத் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? செத்த நாயை போல் இருந்த என்னை நோக்கி பார்க்க நான் எம்மாத்திரம் ராஜாவே. நான் எப்படி இருந்தேன்? அவனே சொல்றான் அவனுடைய நிலைமையே. செத்த நாயை போல நான் இருந்தேன். என்னெல்லாம் ராஜா நோக்கி பார்ப்பாரான்றது நம்பிக்கையே இல்ல. என்ன எப்படியே இந்த ராஜா நோக்கி பார்த்தான்னு தெரியல அப்படின்னு இப்போ சொல்றான். நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய வார்த்தை அது. இயேசு ராஜா நம்மை நோக்கி பார்ப்பதற்கு நம்ம தகுதியே இல்லை. செத்த நாயை போல இருந்தோம். ஆமென். அவர் நம்மை நோக்கி பார்த்து இப்ப ராஜா ஒரு சட்டம் போடுறார். என்ன தெரியுமா? இவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், கவனிங்க, இந்த மேவிபோசேத் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நித்தம் ராஜாவின் பந்தியில சாப்பிடுவான். எங்க சாப்பிடுவான்? ராஜாவுக்கு பக்கத்துல அவனுக்கு சீட்டை போட்டு இந்த மேவிபோசேத்தும் தாவீது ராஜாவும் ஒன்னா சாப்பிடணும் டெய்லி. இது சட்டம், மாறாத சட்டம் என்று எழுதினான். ஆமென். எங்க இருந்தான்? செத்த நாய் எங்க இருக்கும்? செத்த நாய் எங்க இருக்கும்? குப்பை தொட்டில. எங்க இருந்தா மேவிபோசேத்? அவனை எடுத்து கொண்டு வந்து எங்க உட்கார வச்சுக்கிறார் ஆண்டவர்? இந்த மேவிபோசேத் தான் நீங்களும் நானும். எங்க இருந்தோம்? எங்க வந்து உட்கார வச்சுக்கிறாரு? அப்பா கூட. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இத நீங்க நினைச்சீங்கன்னா அப்பாவை விடவே மாட்டீங்க. கையை தட்டி ஆமென். ராஜாவின் மேஜையிலங்க. எபேசியர் 2வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். எங்க உங்களை உட்கார வச்சுக்கிறாருன்னு தெரியும். நமக்கு தெரியல. நம்ம ஸ்டேட்டஸ் தெரியல. நம்ம எங்க இருக்கிறோன்னு தெரியல. ஸ்தோத்திரம். எபேசியர் 2:5. எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை
கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 7வது வசனம், கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே இயேசுவோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். இப்ப நம்ம இங்க உட்கார்ல கொலப்பாத்துல, உன்னதங்களில இயேசு ராஜாவோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கையை தட்டி ஆமென். எங்க உட்கார்ந்துக்கிறீங்க? நீங்க எங்கெங்க உட்கார்ந்துக்கிறீங்க? உன்னதங்களில் அவர் பக்கத்துலங்க, ராஜா பக்கத்துல உட்கார்ந்துங்கிறங்க. இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன இருக்குங்க? இதை விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல என்ன இருக்குதுங்க? கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கா இத்தனை கிருபை என் மேல், அளவற்ற கிருபை, என்னை விட நல்லவர்கள் எத்தனை பேர் இருக்க, என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட நல்லவங்க எத்தனை பேர் இருக்க, என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைத்ததே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிருபைங்க. நான் ரட்சிக்கப்படுவேன் தகுதியே கிடையாது, ரட்சிக்கப்படுவேன் ஸ்தோத்திரம் எதிர்பார்த்ததே கிடையாதுங்க. ஆனா அவருடைய கிருபை என்னை தேடி வந்து செத்தை நாயை போயிருந்த என்னை தூக்கி எடுத்து அவரோடு கூட உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறார். இதுதான் சேஷ்ட புத்திர பாகத்தின் மகிமை. இதை ஏசா அலட்சியம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான சேஷ்ட புத்திர பாகத்தின் உரிமையை இந்த ஏசா அலட்சியம் பண்ணினான். ஆமென். அப்ப யாக்கோபுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்க, யாக்கோபுக்கு கை கொடுக்க, ஏசாவை வெறுக்க முதல் காரணம் நமக்கும் ஆண்டவர் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அவருக்கு புள்ள, பரலோகத்தின் பிதாவுக்கு புள்ள. இதுதான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய சந்தோஷம். ஆமென். இதை நம்ம ஒரு நாள் மறந்துடக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. ரட்சிப்பு அலபியம் பண்ணவே கூடாது, ரட்சிப்பு அலட்சியம் பண்ணவே கூடாது. ஏசா பண்ணினான், இழந்து போனான். இப்ப 27வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம், ஈசாக்கு வயதாயிடுச்சு. கவனிங்க, 27 வச்சிங்க என்ன பாருங்க. என்ன 10 நிமிஷம் முடிச்சிருவேன், 2 பாயிண்ட் சொல்லி மீதி அடுத்த வாரம் தொடரும். ஈசாக்கு வயசாயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, சாக போறேன், அதனால நீ வேட்டைக்கு போய் நல்லா வேட்டையாடி என் நாக்குக்கு ருசியா சமைச்சு கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை பிளஸ் பண்றேன். ஆமென் ஸ்தோத்திரம் இப்படின்னு சொல்லி அவனை வேட்டையாடி கொண்டாட வச்சு சாப்பிட்டாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு வாசிங்களா? 27:1. ஈசாக்கு முதிர் வயதானதினாலே கண்கள் இருளடைந்தது. போதும் 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 கவனிங்க. இது என்ன, இதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன், உங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஸ்தோத்திரம். என்னன்னா, நான் சாவ போறேன்பா, வயசாகி போச்சு, போய் வேட்டையாடி எனக்கு சமைச்சு கொடு, சாவறதுக்குள்ள சாப்பிட்டு செத்து போறேன்னு சொல்ற கேஸ் உங்க வீட்டுல இருந்தா நம்பாதீங்க, அது சாவே சாவாது. புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 25 வருஷம் யாக்கோபு உயிராக்குறாரு. ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம்? 25 வருஷம் உயிராக்குறாரு. ஆனா சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் சாக போறேன், அதனால போய் வேட்டையாடி. ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுல கூட பெருசவங்க உட்காந்து நான் சாவ போறேன் சாவ போறேன்னு, அது சாவே சாவாது. ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் சாவாது. அப்படின்னு சொல்லுங்க அல்லேலூயா. சாவ போறேன்றாலே சாவே மாட்டான். ஸ்தோத்திரம். நான் சாவாத உயிரா இருக்கணும்னு நினைக்கிறவன் கூடுவான். ஸ்தோத்திரம். எங்கேயாவது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இந்த சம்பவத்துக்காக நான் சொன்னேன். இப்ப நம்ம விஷயத்துக்கு போவோம். வயசாகி போச்சு, கண் இருள் அடைஞ்சிச்சு, நீ போய் ருசியான பதார்த்தங்களை எனக்கு செஞ்சு கொண்டு வா, நான் உன்னை பிளஸ் பண்றேன் அப்படின்ற விஷயத்தை ஏசாவண்ட சொன்ன சம்பவம் தான் ஒரு சீன் போட்டாங்க. அதை ரெபேக்கால் ஒட்டு கேட்டு கொண்டிருந்து உடனே ஓடி குடுகுட்டு யாக்கோபு கூப்பிட்டு, இங்க வா, ஸ்தோத்திரம், ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு எடுத்துன்னு வா, சமைச்சு தரேன், எத்துமா எங்க அப்பாண்ட கூப்பிட்டு ஏசா வர்றதுக்குள்ள நீ பிளஸிங் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ரெபேக்கால் கைடன்ஸ் பண்ணி ருசியான சமையலாக அந்த ஆட்டை சமைத்து இப்ப யாக்கோபு கிட்ட கொடுத்து அனுப்புது. யாக்கோபு நான் போக மாட்டோமா,
ஆமென். ஏன் என் அப்பா தடவி பார்ப்பார், ஏசா ரோமம் மிகுன்றான், உடம்புல ரொம்ப முடி இருக்கும், எனக்கு இல்லை. தடவி பார்த்து ஒருவேளை நான் ஏசா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதில் அவர் என்னை சபித்து விடுவார், நான் போக மாட்டேன். இதான உனக்கு பிரச்சனை? ஆட்டை உச்சிய தோலை கொண்டா மேல முடியெல்லாம் ஒட்டி ரோமத்தெல்லாம் பிச்சு இவன் உடம்புல ஒட்டி இப்ப கொண்டு போ, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப கொண்டு போய் அந்த ஸ்தோத்திரம் சமைச்சதை கொண்டு போய் நீட்டி கொண்டு சொல்லுகிறான், அப்பா நீ சொன்ன மாதிரியே வேட்டையாடி சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன், புசித்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். உடனே யாக்கோபு கேட்கிறார், ஈசா கேட்கிறார், என் மகனே நீ யார்? துணிகரமா ஒரு பையன் சொல்றான், நான் ஏசா. யாரு? நானு ஏசா. அப்படியா, கிட்டவா, உன்னை நான் தடவி பார்க்கணும், சந்தேகமாக்குது. ஸ்தோத்திரம். குரல் சரியில்லை, ஏசா குரல் இல்லை, இது கண்ணு இருடைஞ்சு போச்சு, அதனால பார்க்க முடியல. ஏசா குரல் இல்ல, கிட்டவா. கிட்ட போய் தடவி பார்த்தா உடம்பெல்லாம் முடியாகுது. ஸ்தோத்திரம். இனி ஒன்னும் பண்ண முடியாது, இவன் யார்தான்? ஏசாதான் என்று சொல்லி ஏமாந்து அவன் கொண்டு வந்ததை புசித்து விட்டு அவனை ஆசீர்வதித்து விடுகிறான். இப்போது ஸ்தோத்திரம், யாரு? ஏசா வேட்டையாடி சமைச்சு கொண்டு எடுத்துக்கொண்டு யாக்கோபு பண்ட வர்றார். வாசிங்க, அதுல 27வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 35வது வசனம். அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை நாசம் போக்கினான், மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீ எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையான்னு சொல்லி ஓன்னு அழறான். எப்ப எழுதிருக்கணும் இது? இதோடு 2 முறை என்னை மோசம் போக்கினான். ஏற்கனவே ஒரு முறை என்ன பண்ணிட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தையும் எடுத்துக்கொண்டான். இப்ப 2வது முறை என்ன பண்ணிட்டான்? எனக்குரிய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டான்னு இப்ப அழறவன் அப்பவே சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கும் போதே அழுது இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அதத்தான் எபிரேயர் 12ல வாசித்தோமே. எபிரேயர் 12வது அதிகாரத்துல அழகா சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 29 தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் ஆக்கியோன் என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஆ 17 இப்ப ரொம்ப முக்கியம் தான் வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை கண்டடையாமல் போனான். கையை தட்டி ஆமென். கண்ணீர் விட்டு கதறி அழுது லேட்டா பிரயோஜனம் இல்லை, எப்ப வேணுமா பழணும். ஆமென். பிற்பாடு அழுது பிரயோஜனம்? இது அழ வேண்டிய நாட்கள். ஆண்டவரே என்ன ரட்சித்து இருக்கிறீங்க, ரட்சிப்புல நான் சரியா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அழுது நம்ம நிலைமை எங்க இருக்குது? செத்த நாயை மாதிரி மறுபடியும் குப்பை தொட்டிக்கு போயிட்டோமா? நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுவது போல பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டோமா? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அழுது தேவ சமூகத்துல தேவனோடு சேர்ந்து இருக்கிறதை விரும்பணும். இப்ப எல்லா டைமே வேஸ்ட் பண்ணிட்டு அவர் வரும்போது பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் அவரை கண்டு புலம்புவார்கள் வெளிப்படுத்தல் சொல்லுது. அப்ப புலம்பி ஒரு பிரயோஜனமோ? ஏன்னா ஏசா பிற்பாடு கண்ணீர் விட்டு கதறியும் மன மாறுதலை கண்டடையாமல். டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாட்களை ரொம்ப வீணடிக்கூடாது. இன்னைக்கே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். இன்னைக்கே இயேசு வரலாம். வந்தா நீங்க வருகையில் அவரோட பரலோகத்தில் இருப்பீங்களா? எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? போய் வீட்டுல பத்தி யோசித்து பாருங்க. உங்க மனசாட்சியை கேளுங்க. உங்க மனசாட்சியே உங்களுக்கு ஜட்ஜு. உங்க மனசாட்சி நீ பரலோகம் போறதுக்கு ஓகேன்னு சொல்லுதான்னு கேட்டு பாருங்க. கேட்டுட்டு வந்து அடுத்த வாரம் சொல்லுங்க. சொல்லாது. நீ பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு தகுதி இல்லைன்னு தான் உன் மனசாட்சி சொல்லும். அதை தகுதிப்படுத்துவதற்காக தான் சபை, அதை தகுதிப்படுத்துவதற்காக தான் ஆராதனை, அதை தகுதிப்படுத்துவதற்காக தான் புதன்கிழமை ஜபம், அதை தகுதிப்படுத்துவதற்காக தான் வெள்ளிக்கிழமை ஜபம் வைக்க போறோம்.
ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வந்து போய் ஸ்தோத்திரம் ஆண்டோடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று பகற் கனவு கண்டால் தயவு செய்து இன்னைக்கு வீழ்ச்சிக்கங்க. வசனம் தெளிவா சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்களேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 16, 17. 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. எங்க தொடங்க போறார்? ஜட்ஜ்மெண்ட்னா சர்ச்சில். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் அவர் தொடங்கும் போது முந்தி அவர் நம்மிடத்திலே துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? அடுத்த வசனம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். எல்லாத்திலையும் பர்ஃபெக்ஷன், 100க்கு 100 ஆண்டுடைய பார்வையில மார்க் வாங்குறவங்க தான் நீதிமான். அவர்களே ஆண்டுடைய பார்வையிலே ரட்சிக்கப்படுவது ரிஸ்கா. ஆண்டவர் 100க்கு 100 மார்க் போட்டாலே அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவது அரிதானால். பாவிகள் வெளியே நிற்கிறவங்க சபைக்கு வந்து தேவ பக்தியின் தேசத்தை தரித்து மறியலித்து கொண்டிருக்கிற பக்தி இல்லாதவர்களுமாகிய நாம் எங்கே நிற்போம் என்று வசனம் சொல்லுது. நீங்க தான் அந்த ஆன்சரை போடணும். கொஸ்டினோட முடியும். பாவிகளும் பக்தி இல்லாதவர்களும், நீங்க பக்தி இல்லாதவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறீங்க. ஆண்டவர் அறியாதவர்கள் பாவிகளா வெளியே இருக்கிறாங்க. உங்க நிலைமை என்னன்னு வசனம் கேட்குது. நீங்க தான் பதில் சொல்லிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதுவே ரட்சணிய நாள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு எப்போதும் வரலாம், இன்னைக்கும் வரலாம். இன்னைக்கு வந்தா நீங்க போகிறதுக்கு ரெடியா, ஆயத்தமா இருக்கிறீங்களா? சிந்தித்தவர்களா வாழணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டே இருக்கணும். அவரோடு கூட உறவுல இருக்கணும். இங்க யாரெல்லாம் அவரோடு தொடர்புல இருக்கிறாங்களோ, உறவுல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் தெரியும் அவர் வர நாள். பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்காமல் ஒன்னும் அவர் செய்ய மாட்டார். அவன் அவரோட கனெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு தான் வருவார். அதனால இந்த ஏசாவை போல ரொம்ப லேட்டா அவர் வந்து போயிட்ட பேர் அழுது பிரயோஜனம். ரகசிய வருகையில் அவர் வந்து போயிட்ட பிற்பாடு அழுது பிற்பாடு அவர் மனம் கசந்து அழுதாலும் மனம் மாறுதல் கிடைக்காது. சபையே, இதுவே நாள். இன்னைக்கு நாள். நாளை தினத்தை பத்தி யோசிக்காதீங்க. நேத்து கதையும் போயிடாதீங்க. இன்னைக்கு தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாள். நான் ரட்சிக்கப்படணும். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நிலைமை குறித்து நான் யோசிக்கணும்னு சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம். 2:4 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இந்த யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்திலும் ஞானமாக ஆண்டவருடைய ஞானத்தை புரிந்து வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசா எதிர்மறையாய் வாழ்ந்தபடினாலே ஏசாவை வெறுத்து யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கடைசியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது 1-2 வசனங்களை வாசித்து பார்ப்போம். ஆதி போதும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 4வது வாரம் செய்தியில் கூட பார்த்தோம். ஏசாக்கு யாக்கோபை அழைத்து, நீ கானானுடைய குமாரத்திகளை பெண் கொள்ளாமல் பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் உங்க தாய் மாமா பொண்ணு இருக்குது, அதை கல்யாணம் பண்ணி வாப்பான்னு சொல்லி அனுப்புறாரு. கானானியர்கள் ஏனென்றால் சபிக்கப்பட்டவர்களா இருந்தார்கள், தேவனுடைய பார்வையில அருவருப்பா இருந்தார்கள் சொன்னேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கானானியரை நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றத ஒட்டு கேட்ட ஏசா இந்த தகப்பனை கோபப்படுத்தும்படியாகவே 8வது வசனத்துல ஸ்தோத்திரம், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினால் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாராகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் ஆகிய நெபாயோத்தின் சகோதரியமான மகளாலயத்தையும் வியாகம் பண்ணினான். கவனிக்கிறீங்களா? அப்பா எது வானான்றானோ அதை செய்யுது. ஆமே. அந்த பொண்ணை கட்டாதனா வேணுன்ட்டு போய் அதைத்தான் தெரிஞ்சு பாரா ஏசாவா ஆண்டவர். நம்ம அப்பா இதை செய்யாதன்றாருன்னா நீ அதை துணிகரமா செஞ்சுட்டா உன்னை ஏத்துப்பாரா? ஸ்தோத்திரம். ஏசாவை தள்ளினதுக்கு காரணம் என்ன? அப்பா சொல்றதும் ஏசாப்பா சொல்றதும் ஒண்ணு தானே. அப்பா ஈசாக்கும் ஏசாப்பாவும் ஒண்ணு தானே. ஈசாக்கு சொல்றது தானே ஏசுவும் சொல்லுவாரு. ஈசாக்கு என்ன சொன்னாரு? கானானிய குமாரத்திற்கு பெண் கொள்ளாதனா அதைத்தான் போய் செஞ்சினா கண்டிப்பாக ஸ்தோத்திரம் உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன்னை ஏசாவை போல தள்ளிடுவார். யாக்கோபை தான் ஏற்றுக்கொள்வார். யாக்கோபு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு கானானிய குமாரத்தெல்லாம் பெண் கொள்ளாம கரெக்டா போய் அவங்க தாய் மாமா பொண்ணு பெத்துவேலின் குமாரன், ஆமேன் ஸ்தோத்திரம், கரெக்டா ரெபேக்கால
ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு 4 ஸ்தோத்திரம். ரெபெக்காளுடைய அண்ணன் பசங்களை போய் கல்யாணம் பண்ணின்னு வரான். ஆனா இந்த ஏசா வேணுன்ட்டு அப்பா சொல்றதை செய்யக்கூடாதுன்ட்டு என்ன பண்றான்? வேணுன்ட்டே போய் கானானிய குமாரத்திகளை திருமணம் செய்கிறான். அப்ப ஏசா தள்ளப்பட்டதுக்கு 3வது காரணம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நீங்க ஏற்றுக்கொள்ளப்படணும்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஆண்டவர் சொல்றத அப்படியே சொல்லும் அடியேன் சாமுவேலை போல அர்ப்பணிக்கிற இருதயம் வேணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏலி 98 வயசு, கண்ணு தெரியல, உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தான் பாஸ்டர். ஆனா 3 வயசு சாமுவேல் தூங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் போய் சாமுவேல் ஆண்ட பேசுறாரு. ஆமென். சாமுவேலே சாமுவேல் என்றார். ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்க கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தா, நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். நீங்க கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தா, அவர் வயசெல்லாம் பார்க்கறது இல்ல, பேசுறதுக்கு அவர் ரெடி. ஆமென். ஸ்தோத்திரம். ஏலி பேசுறத கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்ல, அதனால அவனாண்ட பேசல. சாமுவேல் 3 வயசு சர்ச்சில் பத்துன்னு இருக்கிறான், அவனாண்ட போய் ஆண்டவர் பேசுறாரு. எவ்வளவு பெரிய மேட்டரை பேசினா தெரியுமா? அவனுக்கும் அந்த மேட்டருக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லை. 3 வயசு சாமுவேல் ஆண்ட போயிட்டு ஏலி ஃபேமிலி மேட்டரை பேசுறாருங்க. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க யாரும் சின்ன பசங்களை பாப்பா பாட்டு பாடுது, அதாண்ட கூப்பிட்டு நான் இங்க நிக்க வச்சுக்கின்னு, எம்மா என் பொஞ்சது எவ்வளவு மோசம் தெரியுமா? ஸ்தோத்திரம். அப்படி இப்படின்னா அதுக்கு என்ன புரியும்? ஸ்தோத்திரம். அதாண்ட பேச முடியுமா நானு? ஆனா ஆண்டவர் பாருங்க, 3 வயசை பார்க்கல. ஸ்தோத்திரம். அவன் கேட்க ஆயத்தமா இருக்கிறான், கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு சொல்லி 3 வயசு சாமுவேலாண்ட இந்த ஏலியனுடைய பசங்க ஓப்னி பினேகாஸ் பண்றதெல்லாம் சொல்றாரு. இவனுங்க இவ்வளவு மோசமா இருக்கிறானுங்க, அவங்க அப்பா கண்டிக்கவே இல்லை, அதனால ஏலியின் குடும்பத்துக்கு நான் நியாய தீர்ப்பு செய்ய போறேன், அந்த 2 பிள்ளைய நான் போட்டு தள்ள போறேன், ஏலியை நான் சாவடிக்க போறேன்னு சொல்றாரு. வந்து பேசுற இந்த மேட்டரை பேசுறாரு 3 வயசு பையனாண்ட. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பேசிட்டு போனவொடனே ஏலி வந்து கேட்கிறாரு, என்ன பேசினார் ஆண்டவர்? ஸ்தோத்திரம். 3 வயசு பையனாண்ட பேசுறதுக்கு மேட்டர் விஷயம் என்ன தெரியுமா? அவன் ஒண்ணு கூட மறைக்காம அப்படியே சொல்லிட்டான். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தை அழிக்க போறாராம், உன் பிள்ளைங்களை சாவடிக்க போறாராம், நீ ஏன் சாவ போறியா? ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி நடந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார். ஏன் சொல்றான் அப்படின்னா, என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிறவர்களோடு தான் கர்த்தர் பேசுவார், காரியங்களை அறிவிப்பார். ஆதியாகமம் 18:18 ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஒன்றையும் மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லுவேன், எல்லாத்தையும் அவனிடத்துல பேசுவேன் என்று சொல்லுகிறார். உங்களாண்ட கர்த்தர் பேசுறாரா? பேசுனா நீங்க சாமுவேல், பேசுற சத்தம் கேட்கலன்னா நீங்க ஏலி. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்து. ஓப்னி பினேகாஸ். பேசுற சத்தம் கேட்கலனா பேசுறாரா? பேசுறாரா? இன்னைக்கு பேசினாரா? காலில் நேற்று பேசினாரா? முந்தா நேற்று பேசினாரா? அவர் பேசுறவருங்க. பேசாத கல்லோ மரமோ அல்ல. பாட்டு மட்டும் பாடுவோம், ஆனா ஒரு நாள் அது பேசி கேட்டுக்கிறீங்களா? சத்தம் கேட்டுக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கேட்கணும். ஸ்தோத்திரம். அப்பதான் என்ன சொல்றாரு தகப்பன்றது தெரியும், தெரிஞ்சு அதுக்கு ஏற்றபடி நாம் வாழறதுக்கு முடியும். வசனம் அழகா சொல்லுது. ஏசாயா 66:2, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன், அவனோடு தான் நான் பேசுவேன். இந்த ஏசா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதற்கு விரோதமாய் செய்தான், அதனால ஏசாவை வெறுத்து விட்டார். இந்த வசனத்தை யாரை பார்த்து சொல்றார் அப்படின்னா, ஏசாயா 41:10-8 வாசிச்சோம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால். யாக்கோபா இருந்தா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே பலிக்கும். ஏசாவா இருந்தா பலிக்காது. ஒருவேளை ஏசாக்களாய் இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருந்தால் பைபிளை மூடிட்டு ஏசாவாக சொல்லும் ஆண்டவரே நான் கேட்கிறேன்னு சொல்ற அளவுக்கு சிந்தை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
நன்றி அப்பா. எல்லாரும் எழும்பி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை எனக்கு பலிக்கட்டும் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள். வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணம் மூடுங்க. ஏசாவை ஆண்டவர் வெறுத்து விட்டார். ஏசாவை ஆண்டவர் வெறுத்து விட்டார். உங்களை ஆண்டவர் வெறுத்து விடக்கூடாது. வாலிப தம்பியை உங்களை வெறுத்து விடக்கூடாது. ஏசாவை போல அல்ல, யாக்கோபை போல நான் இங்கிருந்து கடந்து போக எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா, சும்மா நிக்காதீங்க. ஆண்டவரே என்னை யாக்கோபா, என்னை யாக்கோபா, என்னை யாக்கோபா, என்னை மேவி போ சேத்தா, ஆண்டவரே என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்களேன். வாயை திறந்து கேளுங்க. அப்பா செய்வார், அப்பா செய்வார். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபு தெரிந்துபட்டவன், யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவன், யாக்கோபு ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்டவன், யாக்கோபு ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன். சபையே நீங்க எப்படி இருக்கிறீங்க பாருங்களேன். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே, உந்தன் ஞானங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே. உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே, உந்தன் கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே. என்ன நான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்டை நான் உனக்கு பிள்ளையெனில். என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்டை நான் உனக்குள் பிள்ளையெனில். வரமே அருக்கரமே ஆட்கொள்ளும் என்னையே, வரமே அருக்கரமே ஆட்கொள்ளும் என்னையே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. நீ இல்லாமல் என்ன சுகம், நீ இல்லாமல் என்ன சுகம். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் கதியும் நீ என, உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் தாயன. உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் நீயும் கதியன, உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் தாயன. எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில், எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில். எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில், எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில். எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா, எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. சொல்லுங்க, நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. நீ
இல்லாமல் என்ன சுகம், நீ இல்லாமல் என்ன சுகம், நீ இல்லாமல் என்ன சுகம், நீ இல்லாமல் என்ன சுகம். அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல எந்த காரியமே இல்லை. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பது நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய், உலாவும்படியாய், உங்களோடு பேசும்படியாய், உங்களை நடத்தும்படியாய், உங்களை பிளஸ் பண்ணும்படியாய், வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுக்கும்படியாய், தரித்திரம் இல்லாத வாழ்க்கை கொடுக்கும்படியாய், ஆசீர்வாதமாய் வைக்கும்படிதான் உங்களோடு கூட இருக்கிறார். பேர் அதை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைங்க கண்ணை மூடுங்க, செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிக்கலைன்னா, சுகத்தை அனுபவிக்கலைன்னா, கடன்ல இருந்து வெளியே வரலனா, ஸ்தோத்திரம், அவர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் அனுபவிக்கவில்லை. ஆசீர்வாதத்துல நீங்க இல்லைன்னா, செழிப்பா நீங்க இல்லைன்னா, இல்லை. யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களை ஆசீர்வதிப்பார், சுகமாய் வைத்திருப்பார், தரித்திரத்தை குடும்பத்தை விட்டு நீக்குவார். பிரச்சனை சரிதான், ஒத்துழைக்கவே மாட்டேன்னு சொல்றீங்களா அப்படின்னா தேவன் உங்க கூட இல்லைன்னு அர்த்தங்க. ஸ்தோத்திரம், தேவன் உங்க இல்ல, உங்களை வெறுத்து விட்டார். நீங்க ஏசாவா இருக்கிறதுனால. ஸ்தோத்திரம், நீங்க யாக்கோபா மாறினா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபை நான் நேசிப்பேன், நேசிக்கிறேன், நேசித்தேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இங்க எத்தனை பேர் ஒருவேளை ஏசாவா வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு இருக்குன்னா, ஆண்டவரேன்னு சொல்லி இப்பவே கையை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை இப்ப தராரு. பிற்பாடு நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதாலும் கிடைக்காது. ஸ்தோத்திரம். இப்ப ஒரு நல்ல வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஏசாவா வாழறத ஃபீல் பண்றேன், ஏசாவா வாழற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறத அனுபவிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் ஏசாதான்னு கன்ஃபார்ம் பண்றேன். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம். ஆண்டவரே, உம்மோடு வாழ்கிற யாக்கோபின் வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா, உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா, உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. வெறுத்துறாதீங்க ஆண்டவரே, என்ன நீங்க வெறுத்துறாதீங்க ஆண்டவரே, என்ன நீங்க நேசிங்கப்பான்னு சொல்லி கைய தட்டி ஆமென், 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 ஆமென். அவர் வெறுத்து விட்டா நம்ம கதை அவ்வளவுதான், அவர் வெறுத்து விட்டா நம்ம கதை அவ்வளவுதான். சபையே எச்சரிக்கை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நீ பயப்படாம வாழணுமா, திகில் இல்லாம வாழணுமா, பலனோடு வாழணுமா, ஆசீர்வாதமா வாழணுமா, அதற்கு ஒரு வழி, அவர் உங்களை நடத்தினால் மட்டுமே. யாக்கோபை அவன் நடத்தினபடினாலே வெறும் கோலும் கையுமாய் ஓடினான். பதான். ஆனால் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க கூடாதா இருந்தது என்று ஆயா 32 வாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனோடு நீங்க பண்ற டிராவல் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்கும். அதனால தேவனோடு வாழ என்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த வார்த்தை பலிப்பதற்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இது சும்மா ஏதோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை யாக்கோபாய் மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை யாக்கோபாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை வெறுத்து விடாதீங்க ஆண்டவரே. எப்போது நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபாய் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்து வாக்கு தத்தங்களை எல்லாம் பெற்று அனுபவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தொடர்பு, உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவு தொடர்ந்து இருக்க உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இவர்கள் புறப்பட்டு போய் ஆசீர்வாதமாய் உம்முடைய நாமத்துக்கு சாட்சிகளாய் வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டுடைய வார்த்தை உங்களோட இடைபெற்றிருக்குமானால் கரங்களை தட்டி இப்போவாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.